ஹரே கிருஷ்ணா. ஆத்மயோகம் பாகம் 8 அத்தியாயம் 5 பூரணத்தை பற்றி விசாரணை செய்யுங்கள். பராபவஸ்தாவத் அபோத ஜாதோ யாவன்ன ஜிக்ஞாசத ஆத்ம தத்துவம் யாவத் கிரியாஸ்தாவத் இதம் மனோவை கர்மாத்மகம் ஏன ஷரீரபந்தஹ. வாழ்வின் ஆன்மீக மதிப்புகளை பற்றி விசாரணை செய்யாத வரையில் ஒரு மனிதன் தோற்கடிக்கப்பட்டவன் ஆவான். அறியாமையினால் எழும் துன்பங்களுக்கு அவன் உட்படுத்தப்பட்டவன். பாவமாக இருக்கட்டும் புண்ணியமாக இருக்கட்டும், அச்செயல்களுக்கு எதிர்வினைகள் உண்டு. ஒருவர் எவ்வித கர்மத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவரது மனம் கர்மாத்மக பலநோக்கு செயலினால் கரைபடிந்ததாக அழைக்கப்படுகிறது. மனம் தூய்மையின்றி இருக்கும் வரை உணர்வும் தெளிவற்று இருக்கும். ஒருவர் பலநோக்கு செயலில் மூழ்கி இருக்கும் வரை அவர் பௌதிக உடலை ஏற்றாக வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் பதம் 5. துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு அதிகமான புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று மக்கள் பொதுவாக கருதுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. ஒருவர் புண்ணிய காரியங்கள் அல்லது மனக்கற்பனையில் ஈடுபட்டாலும் அவர் தோற்கடிக்கப்படுகிறார். அவரது ஒரே குறிக்கோள் மாயையின் பிடியிலிருந்தும் பௌதீக செயல்களில் இருந்தும் விடுபடுவதாக இருக்க வேண்டும். கற்பனையான ஞானமும் புண்ணிய காரியங்களும் பௌதிக வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்காது. தனது ஆன்மீக நிலையை அறிந்து கொள்வதில் அவர் ஆர்வமுள்ளவராக இருக்க வேண்டும். இது பகவத்கீதையில் 4.37 பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. யதைதாம் ஷமித்தோக்னிர் பஸ்மஷாத் குருதேர்ஜுனா ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மஷாத் குருதே ததா. கொழுந்து விட்டெறியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதை போல அர்ஜுனா, ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றது. ஆத்மாவையும் அதன் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ளாத வரையில் ஒருவர் பௌதிக பந்தத்தில் இருப்பதாகவே கருத வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் 32வது பதத்தில் கூறுவது யாதெனில், ஏன் ரவிந்தாக்ஷ விமுக்த துவயஸ்த பாவாத் அவிசுத்த புத்தய. பக்தி தொண்டை பற்றி அறியாமல் இருப்பவர் தன்னை முக்தி அடைந்தவராக நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அவர் முக்தி அடையவில்லை. ஆருஹ்ய கிருத்ஸ்ரேன பரம்பதம் தத பதந்த்யதோ நாத்ருத யுஸ்மாத் அங்க்ரய. அத்தகு மக்கள் அருவ பிரம்மஜோதியை அணுகலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் பௌதிக இன்பத்தினுள் விழுகிறார்கள். ஏனெனில் அவர்களிடம் பக்தி தொண்டை பற்றிய அறிவு இல்லை. ஒருவர் கர்மத்திலும் ஞானத்திலும் ஆர்வம் கொண்டுள்ளவரை பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்னும் பௌதிக வாழ்வின் துன்பங்களை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். கர்மிகள் ஓர் உடலில் இருந்து மற்றொரு உடலிற்கு மாற வேண்டியது நிச்சயம். ஞானிகளை பொறுத்தவரையில் ஞானத்தின் மிக உன்னத நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்படாவிடில் இப்பௌதிக உலகிற்கு திரும்பி வருதல் அவசியம். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே என்று பகவத்கீதையில் 7:19 விளக்கப்பட்டுள்ளது. வாசுதேவரான ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லாம் என்பதை அறிந்து அவரிடம் சரணடைய வேண்டும் என்பதே கருத்து. கர்மிகளுக்கு இது தெரியாது. ஆனால் 100% பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தருக்கு கர்மம் மற்றும் ஞானத்தை பற்றி முழுமையாக தெரியும். ஆகையால் ஒரு தூய பக்தர் கர்மம் அல்லது ஞானத்தில் ஆர்வம் காட்டுவதில்லை. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞானா கர்மாத்யனாவிருதம். உண்மையான பக்தர் கர்மத்தினாலும் ஞானத்தினாலும் துளியும் தீண்டப்படாதவராக இருக்கிறார். அவரது வாழ்வின் ஒரே நோக்கம் பகவானுக்கு சேவை செய்வதே. எனவே அவருடைய மனம் எப்போதும் கிருஷ்ண சிந்தனையில் இருக்கும். அத்தகு நபர் சரீர பந்தத்திலிருந்து விடுபட்டவர். உண்மையில் பௌதிக உடலானது ஆத்மாவிற்கு ஒரு பெரும் தடையாகும். ஆயினும் பெயரளவிலான நவீன நாகரீகத்தில் இவ்விஷயங்களை யாரும் கற்பிப்பதில்லை. பந்தப்பட்ட நிலையில் நீங்கள் உங்களின் பெயரளவிலான பௌதிக முன்னேற்றத்திற்காக என்ன காரியத்தை செய்தாலும் அது இறுதியில் தோற்கடிக்கப்படும். பராபவ. பௌதீகத்தில் முன்னேற்றம் அடைவதாக எண்ணிக்கொண்டு மக்கள் அல்லும் பகலும் தீவிரமாக உழைக்கிறார்கள். ஆனால் இது முன்னேற்றம் அல்ல, பின்னடைவே. இது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் ஆத்ம தத்துவத்தை பற்றி, அதாவது வாழ்வின் ஆன்மீக முக்கியத்துவத்தை பற்றி ஒருபோதும் விசாரணை செய்வதில்லை. உடல் தற்செயலாக பெறப்பட்டது என்றும் இந்த உடல் முடிந்தவுடன் எல்லாம் முடிந்து விடுவதாகவும்
பெரிய பெரிய பேராசிரியர்கள் கூட எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு ஆத்ம தத்துவத்தில் முதல் பாடம் கூட தெரிவதில்லை என்பதே இதன் பொருள். அதாவது ஆத்மா நித்தியமானது என்பதை கூட அவர்கள் அறியார். ஆத்மாவை அறியாததன் அடிப்படையில் பொதுவுடைமை இயக்கம், பொதுநல இயக்கம், மனித மேம்பாட்டு இயக்கம் போன்ற பல்வேறு இயக்கங்களை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.